Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. So last sectionல நம்ம எதை பத்தி படிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா. எக்ஸசைஸ் 2.5ல அதில் வெரைட்டி ஆஃப் சம்ஸை பார்த்தோம், கிராஃப் வச்சு நம்ம சம்மை பார்த்தோம், அண்ட் சேம் டைம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வந்து ஒரு சம் வந்து அதில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல வந்து படிக்க போதும். அதில் என்ன டாபிக் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சு, ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயம் கம்பைன் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி இன்ஷா அல்லாஹ், நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துட்டே வாங்க. ஸோ எதை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்னன்னா ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா. ஜாமெட்ரி, வாட்ஸ் த ஜாமெட்ரி? ஜாமெட்ரினா என்ன? இஸ் கால்ட் எஸ் ஏ ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா. அது என்ன ஷேப்பு அப்படின்னு படிக்க போகிறோம். சர்க்கிளா, ரெக்டாங்கிளா, வேற நிறைய ஷேப், ஸ்கொயரா, ட்ரபீசியமா, குவாட்ரிலேட்டரா அப்படின்னு பற்றி படிக்க போகிறோம். பேரபோலா, ஹைப்பர், நிறைய ஷேப் இருக்கு. அதான் நமக்கு தேவையான ஜாமெட்ரி. சரிங்களா. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன் திஸ் செக்ஷன் லெட் அஸ் ஸ்டடி த கிராஃபிக்கலி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். ஸோ இசட் வந்து என்ன ஜாமெட்ரியை பெறப்போகுது அப்படின்னு படிக்க போகிறது தான் இந்த டாபிக். சரிங்களா. எதில் படிக்க போகிறோம்? இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்போ காம்ப்ளெக்ஸ் பிளேன்னா என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை வந்து ரியல் ஆக்சிஸாகவும் ஒய் ஆக்சிஸை வந்து இமேஜினரி ஆக்சிஸாகவும் கன்சிடர் பண்ணி வரையக்கூடிய அந்த பிளேனுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன். இஸ் கால்ட் அஸ் த ஆர்கன் பிளேன் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா. அண்ட் the locus of z is a Cartesian form. அப்போ அடுத்து என்ன படிக்கணும்? லோகஸ். லோகஸ்னா ஒண்ணுமே கிடையாது, அதனுடைய பாத், அதனுடைய ஈக்குவேஷன் என்னவா இருக்க போகுது. அப்ப நமக்கு அது என்ன ஷேப்னு படிக்க போறோம், அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு படிக்க போறோம். சரிங்களா. இப்போ சிம்பிளா ஒன்னே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. எக்ஸ், சரிங்களா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இதனுடைய ஷேப் என்னவா இருக்கும்? எனி ஒன் கேன் யூ ரிப்ளே எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5? இதனுடைய ஷேப் என்னவா இருக்கும்? ஏதாச்சும் ஒரு ஆள் உன்னுடைய சாட் பாக்ஸ் ரிப்ளை. இதனுடைய ஜாமெட்ரி, இதனுடைய ஷேப் என்னவா இருக்கும்? எனி ஒன் ரிப்ளை பண்ண முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய ஷேப் உங்களுக்கு என்னவா இருக்கும்? வெரி குட், அப்ரால் இஸ் கரெக்ட் ஆன்சர். அனதர் ஸ்டூடெண்ட்ஸ், மிஸ்டர் ஹான்சி, கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. சிம்பிள் கொஸ்டின். ஸோ நம்ம 6th இருந்து படிச்சுட்டு இருக்கோம் இந்த கொஸ்டினை. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 இதனுடைய ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு பையன் அப்ரால் வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணிட்டாரு. ஸோ மற்றவங்க ரிப்ளை பண்ணலாம், கொஞ்சம் யோசிக்கணும். 6th படிக்கணும் அப்படின்னா நம்ம படிச்சிட்டோன்னு அர்த்தம். ஞாபகம் இருக்காச்சு? கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒய்க்கு ஒரு பாயிண்ட்டும் இன்புட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? அடுத்து எக்ஸுக்கு ஒரு பாயிண்ட் ஒய்க்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்க மாற்றி மாற்றி இன்புட் பண்ணீங்கன்னா எனி ஒன் யாராச்சும் ரிப்ளை பண்ண முடியுமா உங்களால்? கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு ரிப்ளை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். வெரி குட் ஃபாத்திமா, குட் ஆன்சர், கரெக்டாக ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலாம், நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஃபைசல் அண்ட் R45, அல்ஃபினா அண்டு யாசர் எல்லாருமே ரிப்ளை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஜப்பார் அமைதியாக இருக்கீங்க. ஹானர் 9N அமைதியாக இருக்கீங்க. ஸோ எல்லாமே ரிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அப்ரார் அண்ட் ஃபாத்திமா அண்ட் ஹான்சி. கொஞ்சம் யோசிச்சு ரிப்ளை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். தெரிஞ்சதை யோசிங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அது எதை உருவாக்கும்னா இஸ் கால்ட் அஸ் எ ஸ்ட்ரைட் லைன். சரிங்க, எதை உருவாக்கும்? இஸ் கால்ட் அஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் அது உருவாக்கும். சரிங்களா. நம்ம ஆல்ரெடி படிச்சு இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலத்தில் எக்ஸ் பாயிண்ட் மேலேயும் ஒய் பாயிண்டையும் கீழே நீங்கள் இன்புட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர் எக்ஸுக்கு 0 ஒய்க்கு என்ன ஆன்சர் வரும், எக்ஸுக்கு 1 ஒய்க்கு என்ன ஆன்சர் வரும், எக்ஸுக்கு 2 ஒய்க்கு என்ன, அப்படி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இது வந்து உனக்கு என்ன ஷேப் கிடைக்கும்? இஸ் கால்ட் அஸ் எ ஸ்ட்ரைட் லைன் ஷேப் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு ஒவ்வொரு ஷேப் இருக்கும். சரிங்களா. அப்போ இதே மாதிரி நம்ம சொல்றாங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் கால்ட் அஸ் எ சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்ம படிக்கிறதுனால அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி படிப்போம். ஆனால் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை கூட கொண்டு போக முடியும். சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து நம்ம படிக்க போறோம் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் த சர்க்கிள். A circle is defined as the locus of a point which move in the plane such that its distance from a fixed point in that plane is always a constant.
பாருங்க ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. சர்க்கிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லோக்கஸ் வந்து டிராவல் ஆயிட்டே இருக்குமா, எப்படி டிராவல் ஆகுதுன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமோ, தட் மீன்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிள் டச் பண்றாங்களா, இந்த இடம் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சர்க்கிளோட டெஃபினிஷன் சொல்றாங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து என்னது சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்க்கு என்ன பேருனா சென்டர்னு பேரு. அண்ட் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பேருனா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு பேர். சரிங்களா? அப்போ சர்க்கிளோட டெஃபினிஷன் சம்டைம் கேட்கலாம், பாத்துக்கங்க. இந்த சர்க்கிளோட டெஃபினிஷன் நீங்க என்ன பண்ணணும், நீட்டா வந்து டெஃபினிஷன் மாதிரியே படிச்சு வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் நமக்கு கேட்டா எழுதுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? சர்க்கிளோட டெஃபினிஷனை நீங்க நீட்டா படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும், பின்னால வந்து டெஃபினிஷன் கேட்டா எழுதுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அப்படிதான் வந்து நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல படிக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா, கொஞ்சம் என்னது ஒரு லிட்டில் பிட் ஃபார்முலா மட்டும் தான் இதுல படிக்க போறோம். சர்க்கிள் பத்தி தான் இதுல படிக்க போறோம். இந்த சர்க்கிளுடைய ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எப்படி இருக்கும், அதை பத்தி தான் நம்ம வந்து இதை பத்தி படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைட்ல உள்ள புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல. இந்த ஸ்லைட்ல உள்ள கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்கம்மா, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க. இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. எஸ் சார், ஓகே, எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? வெரி குட், தேங்க்யூ. வெரி குட் மொய்தீன் நிஷா, தேங்க்யூ, வெரி குட், தேங்க்யூ. ஸோ புரியலன்னா திரும்ப சொல்றேன், மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் எடுத்து நீங்க வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா அதை நோட் பண்ணி வைங்க. இந்த ஸ்லைட் புரியலன்னா மறுபடியும் எனக்கு வந்து இந்த செக்ஷன் முடிஞ்சோன்னா எனக்கு உடனே கால் பண்ணி சார் இந்த ஸ்லைட்ல இந்த ஸ்டெப் எனக்கு புரியல சார் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஷால்லா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ண போறேன், கவனிச்சிட்டே வாங்க. ஸோ இப்போ அடுத்து படிக்கிறது ஸ்லைட்ல என்ன பாத்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்கிறது வந்து அதனுடைய ஃபார்முலாஸ் பத்தி ஓகேங்களா? பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர் இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னா இதுதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். பாருங்க, z minus modulus of z minus z not equal to r. This is the equation of the circle in the complex number. Complex number இந்த ஃபார்மெட்ல இருந்தாதான் அது சர்க்கிளோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு புரியுதா பாருங்க, இந்த இடத்துல டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்ஸ் வந்து ரியல் ஆக்சிஸ் ஆகும், ஒய் ஆக்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் ஆகும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு, ஸோ இசட் நாட்டையும் இசட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆர். தட் மீன்ஸ் ஆஃப் இந்த இசட் நாட்ல இருந்து இந்த இசட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல நம்மளால வந்து இன்டிமேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப இன்டிமேஷன் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து பாசிட்டிவா மாததுக்காண்டி நம்ம என்ன பண்ணிருப்போம், இதெல்லாம் மாடுலஸ் போட்டிருப்போம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர். அப்ப இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இசட் நாட் என்ன பேரு, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் a சென்டர். சரிங்களா? அப்போ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் a சென்டர்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சு நம்ம சர்க்கிள் வந்து டிரா பண்ணுவோம். அண்ட் ஆர் இஸ் த ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர். அப்ப ஆறுங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இசட். அப்ப இங்க இசட்ங்கிறது இந்த ஒரு இடத்துல கிடையாது, மூவ் பண்ணிட்டு இங்க ஒரு இசட் இங்க மாறும், அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல இசட் மாறும், அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல இசட் மாறும். இங்க இசட் நாட்ல இருந்து இசட்டை வந்து நீங்க எந்த இடத்துல கனெக்ட் பண்ணாலும் கண்டிப்பா அதனுடைய ஆருடைய வேல்யூங்கிறது மாறாது. இசட் ஒவ்வொரு லைன்ல போடுற மாதிரி எல்லா இடத்துலயும் இசட்டுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு லொகேஷன் மாற மாதிரி அதனுடைய பொசிஷன் வந்து மாறும். அதனால வந்து இசட் டினோட் பண்றாங்க. whose distance from z நாட் is r. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இந்த டயகிராம்ல இருந்து இந்த z நாட்ங்கிறது என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா இஸ் கால்ட் as a fixed point of the circle. இந்த fixed பாயிண்ட்க்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த z நாட்ல இருந்து இந்த z வரைக்குள்ள டிஸ்டன்ஸுக்கு பேரு ரேடியஸ் இஸ் கால்ட் as r-ன்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இப்படிதான் இருக்கணும். அதனால நோட்டேஷன் வந்து நீங்க தெரிஞ்சா போதும். அப்ப நமக்கு படிக்க வேண்டிய பாக்ஸ் போட்டுருக்கேன் பாருங்க, z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சு படிச்சா மட்டும் போதும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு பாருங்க. z மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் லெஸ் தென் ஆர் அப்படின்னா என்ன சொல்றாங்க, ரெப்ரசன்ட்
the point interior of the circle அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுச்சுன்னா ஒரு பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இது இன்னொரு இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர்னா அந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வந்து டினோட் பண்ணுவாங்க. அது செம்ம பொறுத்து இருக்கு. அப்ப இந்த கண்டிஷனை வந்து இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிளா எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிளா அவங்களே கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த கண்டிஷனை பொறுத்து என்ன பண்ணலாம்? அந்த செம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்க. ஒரு சின்ன கொஸ்டின், மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த செம்ம பாருங்க, இந்த நோட்ஸ்ல பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர் மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த z நாட் வந்து என்னவா மாறிடுச்சு? யாராவது ரிப்ளை பண்ண முடியுமா? z நாட்டுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? யாராவது சார்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்களேன். z நாட் வந்து என்ன வேல்யூவா உங்களுக்கு மாறி இருக்கு? எனி ஒன்? ஹலோ, கேக்குதா? ஆடியோ கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். z நாட்டுடைய வேல்யூ வந்து இஸ் கால்ட் as 0. வெரி குட், சூப்பர். அப்ப z நாட் வந்து 0வா இருக்கும். சார் z நாட்டுக்கு நம்ம என்ன சார் நேம் கொடுத்தோம்? எனி ஒன்? z நாட்டுக்கு என்னமா பேர் சொன்னோம்? யாராச்சும் ஒரு ஆள் கொஞ்சம் பொறுமையா ரிப்ளை பண்ணுங்க. இதுல நமக்கு இந்த ஸ்லைட்ல எல்லா விஷயமும் இருக்கு. z நாட்டுக்கு நம்ம என்ன பேர் சொன்னோம்? அதுக்கு என்ன நேம்? வெரி குட் அல்ஃபினா, வெரி குட். சென்டர்னு பேர். சாரி, z நாட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். வெரி குட். ஆனா இந்த இடத்துல z நாட்டுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஃபிக்ஸ்டு பாயிண்ட். வெரி குட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சென்டர் நம்ம வந்து டினோட் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி z நாட்டுடைய ஆன்சர் வந்து நீங்க 0ன்னு சொன்னீங்கன்னா சென்டர் எங்கேயா இருக்கும்? ஏதாச்சும் ஒரு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நான் உங்கள்ட்ட மூலமா தான் ஆன்சர் கொண்டு வரேன். z minus z not equal to r. Very good, Mr. Abrar is called as the ஆரிஜின். ஓகேங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ நீங்க யாரும் கீழே நோட்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோட்ஸ் வந்து கீழே இருக்கு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்னா நமக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான். ஆனா வந்து சென்டர் எங்க இருக்கும்? அட் த ஆரிஜின். சென்டர் எங்க இருக்கும்? ஆரிஜின்ல இருக்குன்னு டினோட் பண்றாங்க. அதனுடைய ரேடியஸ் என்ன சொல்றாங்க? ஆர்ன்னு டினோட் பண்றாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸி தான். அது நமக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இசட்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இல்லைன்னா a பிளஸ் ஐபின்னு சொல்லுவோம். அதுல மாடுலஸை கேன்சல் பண்றாங்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றாங்க ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்ப இது வந்து சர்க்கிளோடைய ஈக்குவேஷன். திஸ் இஸ் த கார்ட்டீசியன் ஃபார்ம். நல்லா கவனிங்க. எக்ஸ் ஒய் வச்சு எழுதக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு தான் கார்ட்டீசியன் ஃபார்ம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து 11th வந்து படிச்சிருக்கோம். கார்ட்டீசியன் ஃபார்ம், லோகஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். லோகஸ் ஆஃப் த ஈக்குவேஷனாலும் கார்ட்டீசியன் ஃபார்ம்னாலும் ஒன்று தான். எக்ஸ் ஸ்கொயர் சம்திங் எக்ஸ் ஒய் வச்சு எழுதுனீங்கன்னா அதான் நம்ம கார்ட்டீசியன் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய சென்டர் வந்து z நாட்டா இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர் அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய சென்டர் வந்து என்னவா இருக்கும்? ஆரிஜினா இருக்கும். தட்ஸ் அ ரிசல்ட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இந்த ஸ்லைடு புரிஞ்சுதா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே உங்களோட சாட் பாக்ஸ் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஃபைன். ஸோ என்னுடைய ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ நான் சாட் பாக்ஸை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாருமே நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். சரிங்களா? யாருக்கெல்லாம் நல்லா புரியுதோ கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஃபைன். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போக போகிறேன். ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ 3வது ஸ்லைட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்க. டேரக்டாக சம்முக்குள்ள வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்த எக்ஸசைஸ்ல 5 சம் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சொன்ன டயத்துக்குள்ள முடிச்சிடலாம். மினிமம் 5 சம் தான். ஓகேங்களா? இது இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 40 மினிட்ஸ் இன்ஷால்லா சால்வ் பண்ணிடலாம். பார்த்துட்டு பொறுமையாக சால்வ் பண்றேன். நம்பர் 1, if z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1. சரிங்களா? equal to 1 கொடுத்திருக்காங்க. show that the locus of z is real axis. ஓகே, இப்போ क्वेश्चन கேக்குறேன், what is the real axis? real axis என்ன சொல்லுங்க பாப்பா, யாராச்சும் ஒரு ஆள். ஸோ எதை வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ் சொல்லுவோம்? யாராச்சும் ஒரு ஆள் நீங்க சொல்லுங்க. ரியல் ஆக்சிஸ்னா என்ன? எனி ஒன். நம்ம ரியல் ஆக்சிஸ் நம்ம எதை டினோட் பண்ணுவோம்? மிஸ்டர் அப்ரா பாசிட்டிவ். ராங். வெரி குட், வெரி குட். அல்ஃபினா இஸ் குட். எக்ஸ் ஆக்சிஸ். ஆசிஃப் இஸ் குட். எக்ஸ் ஆக்சிஸ். ஃபாத்திமா எக்ஸ் ஆக்சிஸ். அல்ஃபினா எஸ் வெரி குட். எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கால்ட் அஸ் ரியல் ஆக்சிஸ். சரி, ஓகே. இப்போ இன்னொரு क्वेश्चन கேட்கிறேன். ரியல் ஆக்சிஸ் மட்டும் வரணும் அப்படின்னா இமேஜினரி ஆக்சிஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? யாருக்காச்சும் ஒரு ஆள் கரெக்டா தெரியுமா பாருங்க. வெரி குட் மிஸ்டர் அப்ரார்.
So what is the value? வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்ப இமேஜினரி ஆக்சிஸ் உடைய வேல்யூ வந்து 0வா இருக்கணும். அப்ப நான் சொன்ன மாதிரி ரியல் ஆக்சிஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் தான் நமக்கு வந்து ரியல் ஆக்சிஸ் நீங்க சொல்லிட்டீங்க சரிங்களா. அப்ப நான் ரியல் ஆக்சிஸ் தான் கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் தட் மீன்ஸ் ஆஃப் இமேஜினரி ஆக்சிஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொண்டு வரணும், இந்த இடத்துல 0ன்னு கொண்டு வந்தா சம். அப்போ நான் இந்த சம் என்ன பண்ண போறேன்னா சால்வ் பண்ணிக்கிட்டே வரப்போறேன். சால்வ் பண்ண சொல்ல எனக்கு ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அதான் நமக்கு என்னது, தட் மீன்ஸ் ஆஃப் இமேஜினரி வேல்யூ கிடையாது, ரியல் வேல்யூ மட்டும் இருக்குன்னு மீனிங் சரிங்களா. பாருங்க நான் சம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான சம், ஆல்ரெடி ப்ரீவியஸா படிச்ச எக்ஸசைஸோட எல்லா மெத்தடும் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், ஹோல் மாடுலஸ் ஆஃப் z minus 4i டிவைட் பை z plus 4i ஈக்குவல் டு 1 சரிங்களா. அப்ப இந்த ஹோல் மாடுலஸ் என்ன பண்ண தனித்தனியே மாடுலஸ் நான் செப்பரேட் பண்ண போறேன். அப்ப நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸும் டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸும் கொடுக்குறேன். அப்ப மாடுலஸ் ஆஃப் z minus 4i டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z plus 4i ஈக்குவல் டு 1. அப்போ இந்த டினாமினேட்டர்ல உள்ள இந்த மாடுலஸை நான் வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடுறேன். ஓகே, நான் வந்து 1 கூட நான் மல்டிபிளிகேஷன் பண்ணா மாடுலஸ் ஆஃப் z plus 4i இங்க வந்துடும். அப்ப எப்படி எழுதுறேன் பாருங்க, modulus of z minus 4i equal to modulus of z plus 4i. அப்ப நமக்கு z க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க சம்ல, z equal to x plus iy ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப modulus of x plus iy minus 4i equal to z க்கு பதிலா x plus iy plus 4i இன்புட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து y உடைய வேல்யூ கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் மாடுலஸை ரிமூவ் பண்ணணும். அப்ப மாடுலஸை ரிமூவ் பண்றா இருந்தா என்ன பண்ணணும், தட் மீன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ரியல் பார்ட்டை தனியா பிரிக்கணும், இமேஜினரி பார்ட்டை தனியா பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து எக்ஸ் மட்டும்தான், ஆனா இமேஜினரி பார்ட் 2 பார்ட் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் காமனா நீங்க ஐயை வெளியெடுத்துருங்க. அண்ட் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தான் ரியல் பார்ட். அப்ப இந்த ரெண்டுக்கும் வந்து காமனா வந்து நீங்க ஐயை வெளியெடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து இமேஜினரி பார்ட் கிடைச்சிடும். அப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் wait a minute, okay, good. So modulus of x plus i, so common i எடுத்தீங்கன்னா y minus 4 வரும். so equal to modulus of x plus i into y plus 4 வரும். ஓகேங்களா. அப்ப நான் இந்த இடத்துல ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், மாடுலஸை ரிமூவ் பண்ணதுக்காண்டி என்ன பண்ணணும், நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணதுக்கு ஸ்கொயர் ரூட்டா போடுவோம். அப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus imaginary part வந்து y minus 4 the whole square equal to இங்க ரியல் பார்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus y plus 4 the whole square. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கேயும் ரூட் இருக்கு இங்கேயும் ரூட் இருக்கு. அப்ப ரெண்டு ரூட்டையும் கேன்சல் பண்ணது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ரெண்டு என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் பண்ண போறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். நான் ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். இந்த ரைட் சைடுல உள்ள ரூட் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். இது ரிமைனிங் என்ன இருக்குன்னா x square plus y minus 4 the whole square equal to x square plus y plus 4 the whole square இருக்கும். சோ இத ஃபார்முலா அப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. இது வந்து a minus b the whole square ஃபார்முலா, இது வந்து a plus b the whole square ஃபார்முலா x ஸ்கொயர் பண்ணுங்க. அண்ட் இந்த x ஸ்கொயர் இந்த x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். நான் இங்க கேன்சல் பண்ண அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ண பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் அப்ப இத ஃபார்முலா அப்படி விரிச்சு எழுதிங்கன்னா y ஸ்கொயர் பிளஸ் 16 minus 8y equal to இது x ஸ்கொயர் பிளஸ் இது a plus b the whole square ஃபார்முலா அப்படி பிரிச்சு எழுதினா y ஸ்கொயர் பிளஸ் 16 plus 8y. அப்ப இங்க எதெல்லாம் கேன்சல் ஆகுங்க, சோ பாசிட்டிவ் x ஸ்கொயர் get cancel, positive x square get cancel, and positive y square get cancel, and 16 get cancel. அப்ப இந்த 8y நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா பாசிட்டிவா மாறும். அப்ப இங்க ஒரு 8y இங்க ஒரு 8y, ஆன்சர் 16y equal to 0. இந்த 16 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா y யோட ஆன்சர் 0. அப்ப z வந்து என்னவா இருக்கும், ரியல் ஆக்சிஸா இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். இன்னும் ஸ்டெப் டவுட் இருக்கா ரிப்ளை பண்ணுங்க. உங்க chat box ல ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். உங்க chat box ல ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாமே கிளியரா புரிஞ்சிச்சா? இந்த சம் புரிஞ்சிச்சா? ஸோ இதெல்லாம் 5 மார்க் கேட்பாங்க சரிங்களா. இந்த சம்லாம் வந்து பண்ணுவாங்க 5 மார்க் கேட்பாங்க. ஸோ நம்ம ஈஸியா எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஹாரூன் எப்போ கனெக்ட் ஆனீங்கன்னு தெரியல. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்செப்ட் கொஞ்சம் நடத்திருக்கோம். ஓகேங்களா, பாருங்க இன்ஷால்லா வீடியோ. ஸோ ஈஸியான எக்ஸசைஸ் தான். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸ் இந்த 2.6, 2.7, 2.8 இந்த 3 எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் நமக்கு அதிகமா வரும் சரிங்களா. இன்ஷால்லா பார்த்துட்டே வாங்க. ஈஸியான எக்ஸசைஸ் தான் சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் மூவ் பண்றேன். கேர்ஃபுல்லா கவனிச்சிட்டே வாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இஃப் z equal to x plus iy is a complex number such that im, what is im? anyone? im னா என்னமா? யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்களேன். what is im? im னா என்ன? யாராச்சும் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
IMனா என்ன? வெரி குட், இஸ் கால்ட் அஸ் வெரி குட் வெரி குட் வெரி சூப்பர் சூப்பர். ஒரு 4-5 பேர் கரெக்டாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டினியூஸா எல்லாமே ரிப்ளை பண்ணி பழங்க, ஓகே? அப்படின்னா ஞாபகம் வந்துட்டே இருக்கும். உங்க ஐக்யூ லெவல் கூடுறது வந்து நீங்க எவ்வளவு சொல்லி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஞாபகம் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், ஓகே? இஸ் கால்ட் அஸ் IM இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி பார்ட்னு அர்த்தம், சரிங்களா? IM இஸ் கால்ட் அஸ் இமேஜினரி பார்ட். ஸோ imaginary part of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0. Show that locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்க ரியல் பார்ட்டை எடுத்து ஈக்குவல்ட்டுக்கு 0 அப்படின்னு ஈக்குவல் பண்ணீங்கன்னா அதனுடைய லோக்கஸ் வந்து 2x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலா வரும்னு நினைச்ச போறோம், ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஈஸியான சம், போன சம் மாதிரியே பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சு செய்வாங்க, ஈஸி இன்ஷால்லா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன்ல இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 டிவைட் பை iz plus 1 ஈக்குவல் 0 எழுதியாச்சு, சரிங்களா? இப்போ இசட்டுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? x plus iy. அது ஒன்று சப்ஸ்டிட் பண்ண பாருங்க, சப்ஸ்டிட் பண்ற பாருங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 into x plus iy plus 1 டிவைட் பை i into x plus iy plus 1 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போறேன்? அந்த 2 கொண்டு உள்ள கொண்டு நான் மல்டிபிகேஷன் பண்ண போறேன். சேம் டைம் டினாமினேட்டர்ல இந்த ஐயை கொண்டு நீங்க நேரா என்ன பண்ணுங்க, உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2x plus 2iy plus 1 divide by so I into x ix. அடுத்த ஸ்டெப் கவனிங்க, i into I square ஆன்சர் -1, சரிங்களா? மைனஸ் 1 into y minus y. நான் டைரக்டா சிம்பிளிஃபைடா எழுதிட்டேன். ஆன்சர் -y plus 1 ஈக்குவல் டு 0, சரிங்களா? அப்ப நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க, இதுல இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும்னா டினாமினேட்டர்ல கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கவே கூடாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஐஎக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மட் இருக்கு. அப்ப இந்த ஐஎக்ஸ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம்? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஐஎக்ஸ ஆடியோ ஓகே ஓகே கிளியரா கேக்குதா? பாருங்க எல்லாருமே கொஞ்சம் ஆடியோ இன் கேஸ் ஆஃப் வந்து கிளியரா இல்லைன்னா எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஆடியோ எல்லாரும் கிளியரா கேக்குதுல? ஆடியோ மட்டும் பிரேக் ஆச்சுன்னா எனக்கு உடனே ரிப்ளை பண்ணிருங்க, மறந்துடாதீங்கம்மா. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஸோ இங்கே பாருங்க, ஸோ டினாமினேட்டர்ல நமக்கு வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா, எப்பவுமே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் பிரிக்க முடியாது. நமக்கு டினாமினேட்டர்ல எப்பவுமே வந்து ஐ இல்லாத பார்ட் மட்டும் தான் நமக்கு இருக்கணும், சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐ இல்லாம மாத்தணும். டினாமினேட்டர் ஐ இல்லாம மாத்தணும்னா என்ன பண்ணணும்? யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டினாமினேட்டர்ல ஐ இல்லாம மாத்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எனி ஒன் யாருக்காச்சும் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு பேர் உண்டு. டினாமினேட்டர்ல ஐ இல்லாம மாத்ததுக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர். இஸ் கால்ட் அஸ் த கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதனுடைய கான்ஜுகேட்டால நீங்க நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். வெரி குட், 3 பேர் கரெக்டா ரிப்ளை பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ல ரியல் பார்ட் தனியாவும் இமேஜினரி பார்ட் தனியாவும் நான் பிரிச்சு எடுக்க போறேன். அப்ப இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இமேஜினரி பார்ட் ஆஃப் 2xம் 1ம் ரியல் பார்ட், சரிங்களா? அப்ப 2x plus 1 எடுத்தாச்சு, பிளஸ் 2 into iy is called as an imaginary part divide by இங்க பாத்தீங்கன்னா 1 minus yங்கிறது ரியல் பார்ட் பிளஸ் ixங்கிறது இமேஜினரி பார்ட், சரிங்களா? அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இமேஜினரி பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் பிரிக்க தெரியணும், சரிங்களா? அப்போ ஐ இருந்தா அது வந்து இமேஜினரி பார்ட், ஐ இல்லாம இருந்தா அது வந்து ரியல் பார்ட், சரிங்க? இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண, இதனுடைய கான்ஜுகேட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கான்ஜுகேட்னா இமேஜினரி பார்ட் பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைடால மேலையும் கீழே நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. ஸோ மேலும் நம்பர் அப்படி எழுதியாச்சு, 1 minus y minus ix டிவைட் பை 1 minus y minus ix ஈக்குவல் 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து நான் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ண கொஞ்சம் பெரிய ரிசல்ட்டா வருது. நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல பாருங்க, இமேஜினரி நம்பர் மட்டும் தான் வேணும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு சிம்பிளிஃபைடா எழுதுக்காண்டி கன்சிடர் ஒன்லி இமேஜினரி பார்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன், வாட் இஸ் இமேஜினரி பார்ட்? இமேஜினரி பார்ட்னா என்ன? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் இமேஜினரி பார்ட்? இமேஜினரி பார்ட்னா என்ன? யாராச்சும் ஒரு ஆள், இல்லை எல்லாமே ரிப்ளை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இமேஜினரி பார்ட் ரூட் ஆஃப் -1, வெரி குட். ஸோ நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a பிளஸ் ஐபி அப்படின்னா இமேஜினரி பார்ட் நீங்க எப்படி சொல்லுவீங்க? வெரி குட், இஸ் கால்ட் அஸ் ஐ டேம். சூப்பர்.
ஐக்கு பக்கத்துல உள்ள டேமுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? இஸ் கால்ட் அஸ் த இமேஜினரி அப்படி நீங்க சொல்லுவீங்க. சரிங்களா? அப்போ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இப்ப இந்த எல்லா இதையும் ப்ராடக்ட் பண்ணி ஐ வரக்கூடிய டேமை நான் பிரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலா நான் சிம்பிளிஃபைடா எப்படி எழுதுறேன்னா, ஐ இருக்கிற டேமையும் ஐ இல்லாத டேமையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஐ வந்துடும். சரி, நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டேமையும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் பண்ணுங்க. 2x plus 1ஐயும் 1 minus y-யும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஐ வருமா? வராது. சரிங்களா? அப்ப என்ன பண்றேன், ஐ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஐ இருக்க டேமையும் செகண்ட் டேர்ம்ல ஐ இல்லாத டேமையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஐ இருக்க டேமையும் செகண்ட் டேர்ம்ல ஐ இல்லாத டேம் ஓகே ஆப்போசிட்டா நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஐ வச்சு வந்துடும். அப்ப நான் என்ன ஒரு ஆயிரமா பாடுகார பாருங்க. 2x plus 1ஐயும் அண்ட் ஐஎக்ஸை நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. அண்ட் 2iy-ஐயும் நீங்க வந்து iy-ஐயும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிசல்ட்ல ஐன்னு ஒரு டேம் கிடைக்கும். இது பெரிய வேல்யூவா வரும். நான் என்ன பண்றேன், சிம்பிளிஃபைடா சொல்லி கொடுத்துருக்கேன். கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கங்க. இமேஜினரி பார்ட் மட்டும்தான் நமக்கு வேணும். அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஐ இல்லாத டேமையும் செகண்ட் இருக்குல்ல ஐ வச்ச டேமையும் அது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஐ உள்ளதையும் செகண்ட் டேர்ம்ல வந்து ஐ இல்லாதையும் என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து ப்ராடக்ட் பண்ணிருக்கேன். ஏன் சார் நம்ம ப்ராடக்ட் பண்ணா அப்பதான் எனக்கு ஐ வச்ச டேம் வரும். சரிங்களா? அப்ப நான் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அப்ப டினாமினேட்டர் தெரியும். ஓகேங்களா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். உங்களுக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஏன் வருது உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பாத்துக்குங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் 2x பிளஸ் 1ஐயும் மைனஸ் எக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஐ ரிமூவ் பண்ணிருங்க, மைனஸ் எக்ஸ் எடுத்துங்க. பாருங்க ரிசல்ட் எப்படி வருது பாருங்க, ரொம்ப சிம்பிளிஃபைடா மைனஸ் எக்ஸ் இன்டு 2x பிளஸ் 1. சரிங்களா? பிளஸ் அடுத்து நீங்க 2iy-ஐயும் 1 மைனஸ் y நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஐ வந்து கேன்சல் ஆனா இமேஜினரி பார்ட் மட்டும் தான் எடுக்க போறோம். அப்போ 2y இன்டு 1 minus y divided by denominatorல a square plus b square இப்ப ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப 1 minus y the whole square plus x square equal to 0. இந்த ஸ்டெப் புரிஞ்சதா ஸ்டூடண்ட்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சதா ஸ்டூடண்ட்? ரிப்ளை பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது இமேஜினரி பார்ட் நீங்க கரெக்டா பிரிச்சு எடுக்க தெரியணும். இமேஜினரி பார்ட் பிரிச்சு எடுக்க தெரிஞ்சாதான் ஓகே. எஸ் ஆசிஃப், குட். எஸ் குட். ஓகே மிஸ்டர் அப்ரா, நீங்க உடனே அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த செக்ஷன் முடிஞ்சுன்னா கால் பண்ணுங்க, நான் இன்டிமேஷன் பண்ணுறேன் இன்ஷால்லா. மற்ற ஸ்டூடெண்ட் ரிப்ளை பண்ணலாம். எஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியாத ஸ்டெப்பை நீங்க என்ன பண்ணா நீட்டா வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம், எனக்கு இந்த செக்ஷன் முடிஞ்சோன்னா கால் பண்ணி கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ எல்லாருமே அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதனால வந்து அவங்க புரிஞ்சவங்களுக்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்றேன், டைரக்டா வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ புரியாதவங்க உடனே என்ன பண்ணுங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனா ஒரு பென்சில் வச்சு நோட் பண்ணி வைங்க. நான் வந்து பின்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, நமக்கு வந்து இமேஜினரி பார்ட்டை மட்டும் இந்த இடத்துல எடுத்து எழுதியாச்சு. இப்போ சிம்பிளிஃபைடா என்ன பண்ண போறேன், இந்த டினாமினேட்டரோட தான் இங்க வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா 0 கூட நீங்க யாரை மல்டிபிளிகேஷன் பண்ணாலும் ஆன்சர் 0 தான். அப்போ மீதி ரிமைனிங் மேல நியூமினேட்டர்ல என்ன இருக்கோ அதான் ஆன்சர். அந்த மைனஸ் எக்ஸை நீங்க டைரக்டா உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. அண்ட் 2y நீங்க உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y minus 2y square equal to 0. இப்போ நான் எல்லா இதையும் நான் மைனஸால ப்ராடக்ட் பண்ண போறேன். நீங்க மல்டிப்ளை பை மைனஸ் ஆர் டிவைட் பை மைனஸ் எனிதிங் நீ போட்டீங்கன்னா ஆன்சர் வரும் 2x ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 2y equal to 0. இதான் நமக்கு தேவையான கிவன் ரிசல்ட். பாருங்க ரொம்ப ஈஸியான சம், 5 மார்க்ஸ் சம். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா பாருங்க, ரொம்ப ஈஸி. இதுல இமேஜினரி பார்ட் மட்டும் நீங்க எடுத்து எழுதுறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க, மற்றபடி ஈஸியா தான் இருக்கும். டவுட்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு உடனே கால் பண்ணுங்க, இன்ஷால்லா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். புரியுதா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ திரும்ப சொல்றேன், புரியலைன்னா அந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் வந்து 11:30 இந்த செக்ஷனை முடிச்சிடுவேன். நீங்க என்ன பண்ணுங்க, உடனே வந்து எனக்கு கால் பண்ணி கேளுங்க, இன்ஷால்லா உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம அடுத்த சம் போக போறோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சம் பாருங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட் நான் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ தேர்ட் சம் பாருங்க. ஓகே. Question number 3. Obtain the Cartesian form of the locus. பைபிள் அந்த கார்டீசியன் ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எழுதணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அல்லது ஒய் ஸ்கொயர் எழுதுக்கு பேர் தான் கார்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு கார்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். அவன் கொஸ்டின் நம்பர் 3ல ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு. அந்த 4 சப்டிவிஷனையும் கார்டீசியன் ஃபார்முக்கு நம்ம வந்து மாத்த போறோம். மற்றபடி ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சம் தான், கவனிச்சே வாங்க. Subdivision 1. Real part of
I Z the whole square equal to 3. நல்லா கவனிங்க, இந்த ரியல் பார்ட்டுக்கு தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இசட்டுக்கு பதிலா எதை அப்ளை பண்ணணும், x plus iy அப்ளை பண்ண போறேன். அப்ப இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பிராக்கெட் போடுங்க, ரியல் பார்ட் ஆஃப் i into x plus iy the whole square. இப்போ நான் ஐயை கொண்டு உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு வந்து i வரும், and i into i square is called as minus 1 into y minus y. அப்ப எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட் ஆஃப், நல்லா கவனிங்க, ரியல் பார்ட் ஆஃப் பிராக்கெட்ல ix மைனஸ் ஒய் எப்படி மைனஸா மாறுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஐ நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஐ ஸ்கொயரோட ஆன்சர் -1 -1 into y is called as -y the whole square போட்டாச்சு equal to 3. அப்ப நமக்கு இந்த டேர்ம்ல நமக்கு யார் வேணும்னா ரியல் பார்ட் மட்டும் வேணும். வாட் இஸ் த ரியல் பார்ட்? இதுல ரியல் பார்ட் யாருமா இருப்பாங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. வாட் இஸ் த ரியல் பார்ட் வேல்யூ? anyone? what is the real part value of this sum? இதுக்கு ரியல் பார்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? anyone? very good is called as minus y. very good, -1. wrong Mr. Abrar. is called as minus y, not a plus y. ரியல் பார்ட்னா எல்லா இதுமே சேர்ந்துடும். ஓகே, அப்ப -y தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, ரியல் பார்ட்டோட வேல்யூ -y. அப்ப ஆன்சர் என்ன பண்ண போறேன், மைனஸ், கன்சிடர் த ரியல் பார்ட் ஒன்லி. என்ன பண்றேன், -y the square ரிமூவ் பண்ணல, அப்ப ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்ப இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா, பவரா கொடுத்தீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. 3 லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா y ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். தட்ஸ் a ரிசல்ட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் ஈஸி ஆர் நாட்? ஸோ அதே ரிப்ளை பண்ணிடுங்க, ஈஸி ஆர் நாட். ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களா, ஈஸியா இருக்கா, அதையும் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இன்ஷால்லா. நீங்க கேர்ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிச்சீங்கன்னா இன்ஷால்லா ஈஸியா இருக்கும். சரிங்களா? வெரி குட். ஸோ அடுத்த சம் பாருங்க. சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் பிராக்கெட்ல 1 minus iz plus 1 equal to 0. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம், இசட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூ தூக்கி என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப பாருங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 minus i into x plus iy plus 1 equal to 0. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் என்ன பண்ண போறேன், ப்ராடக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 1 வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, மைனஸ் ஐ வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ 1 வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா x plus iy வரும். -1 வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -x and plus y வரும். சரிங்களா? பிளஸ் y ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு i, இங்க ஒரு i into i ஸ்கொயர். அப்ப இங்க ஒரு மைனஸ் வருமா, அப்ப மைனஸ் i ஸ்கொயர் வரும். மைனஸ் ஆஃப், அப்போ -1 படிங்கன்னா ஆன்சர் பிளஸ்ஸா நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதுறீங்க பாருங்க, x plus iy minus ix plus y plus 1 equal to 0. இப்போ என்ன பண்ண போறேன், ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியா நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா, ஸோ எக்ஸ்ங்கிற ரியல் பார்ட், ஒய் வந்து ரியல் பார்ட், அந்த 1 வந்து ரியல் பார்ட், ஐ உள்ளது மட்டும் என்னது இமேஜினரி பார்ட். நம்ம டேரக்டா ஆன்சர் எழுதலாம். உங்களுக்கு புரியதுக்கான என்ன பண்ற ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 வந்து ரியல் பார்ட் பிளஸ் ஐ இன்ட்டு இது வெளியே எடுத்தீங்கன்னா -x plus y ஈக்குவல் டு 0. அப்ப இதுல யாருமா இதுல வந்து இமேஜினரி பார்ட்டா இருப்பாங்க, ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். யார் இமேஜினரி பார்ட்? anyone? the imaginary part என்னவா இருக்கும்? anyone reply பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். what is the imaginary part of this sum? இந்த ஆடியோ கிளியரா இருக்குல்ல? ரிப்ளை பண்ணுங்க. what is the imaginary part of this sum? very good, very good சூப்பர். கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஒரு 4 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்க இன்ஷால்லா. அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இதுல இமேஜினரி பார்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -x plus y இருக்கு. அப்ப கன்சிடர் தி இமேஜினரி பார்ட் ஒன்லி. -x plus y equal to 0. நான் எல்லா ஐடியும் நீங்க மைனஸால ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் x minus y equal to 0. that's a result. ஓகே, புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? வெரி குட், சூப்பர். ஸோ எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஸோ இந்த ஸ்டெப், இந்த 2 சம் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இந்த 2 சம் புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷா. நீங்கள் கவனிக்கிறதை பொறுத்து இருக்கு. வெரி குட், தேங்க்யூ. எஸ்இசி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஃபைன். ஸோ திரும்பவும் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், கிளாஸ் எப்பவும் சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு 5 minutes ஒரு 10 minutes முன்னாலே நீங்கள் வந்துடுங்க. இன் கேஸ் ஆஃப் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா இருந்தால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியாது. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து கிளாஸ் வந்து ஒரு 10:30 சொல்றாங்கன்னா 10:20க்கு லாகின் ஆயிருங்க. சரிங்களா? மறந்துனா எல்லா கிளாஸுமே அப்படிதான். அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல உங்களுக்கு வசதியா இருக்கும். இடையில வந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் ஒண்ணுமே புரியாது. அப்ப நீங்க செம்ம கவனிக்கிறது ஒண்ணுமே புரியாம போயிடும். சரிங்களா? அதனால சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ண போறோம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 அதே தான்.
சம் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இசட்டுக்கு பதிலாக நான் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு இந்த டேம் எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். நான் கொஸ்டின் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன்னு. ஸோ மாடுலஸ் வந்து க்ளோஸ் பண்ணல. இப்போ என்ன பண்ண போறேன்னா நமக்கு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ரியல் பார்ட்டியும் இமேஜினரி பார்ட்டியும் தனியாக பிரிங்க. ரைட் சைடில் ரியல் பார்ட்டியும் இமேஜினரி பார்ட்டியும் நீங்கள் தனியாக பிரிச்சிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இந்த இடத்துல ஐயை வெளியே எடுத்தீங்கன்னா ஒய் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது ரியல் பார்ட்டு பிளஸ் ஐ ஒய்ங்கிறது என்னது இமேஜினரி பார்ட். அப்போ இந்த இடத்துல மாடுலஸை நான் கேன்சல் பண்ணணும். அப்போ நம்ம என்ன டேரக்டாக ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ நான் இது எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஏன் சார் நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு ரூட் போட்டு நான் வந்து அதை சொல்யூஷன் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ ரூட் போடலை. ரூட் போடுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு மாடுலேஷன் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன். அவன் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், இங்கே ஒரு ஸ்கொயர் வரும். இந்த ஸ்கொயர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸில் ஒரு ரூட் நமக்கு வரும். அந்த ரூட்டை கேன்சல் பண்ணதுக்காண்டி தான் நம்ம ஸ்கொயரை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் வரும், நான் அதை போடல. இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆச்சுன்னா இது ரிமைனிங் என்ன இருக்குன்னா இது வந்து ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் imaginary part square y plus 1 the whole square equal to இந்த இடத்துல real part square and same time plus imaginary part வந்து y square. அப்ப இது என்ன பண்ணனும், இது வந்து a plus b the whole square ஃபார்ம் அப்படி பிரிச்சு எழுதுங்க. இது a minus b the whole square ஃபார்ம் அப்படி நீங்க பிரிச்சு எழுதிங்கன்னா x square plus y square plus 1 plus 2y equal to x square plus 1 minus 2x plus y square வரும். சோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. பாசிட்டிவ் x square get cancel, பாசிட்டிவ் y square get cancel, இது and same time 1 get cancel. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 2x நீங்க வந்து ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் 2x ஆ மாறும். அப்ப ஆன்சர் 2x. that means ரிசல்ட் எழுதிட்டு 2x plus 2y equal to 0. நான் எல்லா இதையும் நான் 2 ஆ டிவைட் பண்ணுங்க. 2 ஆ டிவைட் பண்ணீங்கன்னா x plus y equal to 0. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? புரிஞ்சதா? இந்த சம் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த சம் புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, thank you ஆசிஃப், thank you and Oppo and சாஜிதா பேகம், தேங்க்யூ அல்ஃபினா, தேங்க்யூ ஃபாத்திமா. ஓகே, ஸோ புரியலன்னா திரும்ப சொல்கிறேன். என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லா நான் இந்த செக்ஷன் முடிஞ்சோன்னு கேளுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். மாடுலஸ் தான் கேன்சல் ஆகும். தட் மீன்ஸ் ஆஃப் மாடுலஸ் கேன்சல் ஆகும் மீன்ஸ் வெரி குட். தட் என்னன்னா ஸ்கொயர் ரூட் போட்டு நம்ம மாடுலஸை கேன்சல் பண்ணணும். அப்புறம் நம்ம அந்த இடத்த ஸ்கொயர் பண்றோம்ல, ஸ்கொயர் பண்றதுக்கு வந்து தட் மீன்ஸ் ஆக்சுவலா வந்து அந்த இடத்த மாடுலஸ் கேன்சல் பண்ணா நீங்க சொல்லலாம் அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்று தானே வரும். நமக்கு வந்து மாடுலஸ்க்குள்ள மீனிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அந்த ரூட்டை கேன்சல் பண்ணதுக்காக தான் ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கேன், நான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கேன். சரிங்களா? நம்ம ஆக்சுவலா என்ன செய்யணும், இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுட்டு ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா? நான் அதுக்கு முன்னாலே என்ன பண்ண ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு தான் அந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைடை நான் எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுதினாலும் பொதா சேம் தான். ஆனால் மாடுலஸ் கேன்சல் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. மாடுலஸுக்குள்ள உள்ளது என்ன பண்ணணும், அப்புறம் ஸ்கொயர் வச்சு எழுதணும். அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஸோ பின்னால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கால் பண்ணி அதுக்கு ஐடியா கேளுங்க, இன்ஷால்லா ரிப்ளை பண்ணு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. Z bar equal to Z power minus 1. அப்ப இந்த இடத்துல Z power minus 1 நான் எப்படி சார் நான் பாசிட்டிவா மாத்த முடியும்? இந்த minus 1 எப்படி நான் பாசிட்டிவா மாத்த முடியும்? Anyone can you reply how to change Z power minus 1 into Z power plus 1? Very good. It's called as inverse. Very good. It's called as 1 by Z. சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள் தான். சம் முடிஞ்சிச்சு, நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த சம் பாத்தீங்கன்னா Z bar equal to 1 by Z. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த Z வந்து நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா Z bar into Z equal to 1. யாராச்சுக்கு தெரியுமா, யாருக்கு தெரியுமா பாருங்க, Z bar equal to Z. What is the answer? Anyone? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Z bar into Z. Anyone? Z bar into Z. What is that? It's called as modulus of Z. No. Sorry, 0 is wrong. Z டும் Z பாரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது ஒரு ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கோம், ப்ரீவியஸ் படிச்சிருக்கோம். நோ ஒன்னுங்கிறது மீன். நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னு பாருங்க. Z into Z bar. What is the answer? யாருக்கா சரியும் பாருங்க. வெரி குட். மாடுலஸ் ஆஃப்
மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர். குட். மாடுலஸ் ஆஃப் என்ன ஸ்கொயர்? கரெக்டா வந்துட்டாங்க. வெரி குட். மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். வெரி குட். அப்படிங்க பாருங்க, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இசட் இன்டு இசட் பார்னாலும் இசட் பார் இன்டு இசட்னாலும் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் நம்ம எழுத முடியும். வெரி குட் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு பொண்ணு கரெக்டாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு இசடோட ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்போ எழுதுறேன் எக்ஸ் பிளஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எழுதியாச்சு. அப்போ நான் இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக ரூட் ஆஃப் போட்டு எக்ஸுக்கு ஸ்கொயர் போடணும், பிளஸ் வந்து என்ன பண்ணணும், ஒய்க்கு ஸ்கொயர் போடணும். ஒய்க்கு நான் வந்து ஸ்கொயர் போடணும். அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குமா எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கு தானே இருக்கு, நமக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் அந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிட்டுனா, அப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்கொயரும் இந்த மாடுலஸும் கேன்சல் ஆனா இந்த இடத்துல எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்க ஸ்கொயர் போடணும். மறந்துடும். ப்ரீவியஸ்ல அப்புறம் அந்த கொஸ்டின் தான் நீங்க கேட்டீங்க. சரிங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போட்டா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு மீதி ரிமைனிங் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் தான் எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஸோ ரிப்ளை பண்ணுங்க. உங்க புரியுதான் பார்த்துட்டே வாங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷால்லா. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து பார்க்குறது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். கேர்ஃபுல்லாக கவனிச்சு. செகண்ட் சம் வந்து 5 மார்க்ஸ் சம். ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் சம் கொடுத்து லோக்கஸை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. 5 மார்க்ஸ் சம்ல கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணால் 5 மார்க்ஸ் சம்மா மாறும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் மூவ் பண்றேன். கேர்ஃபுல்லாக கவனிச்சே வாங்க. கொஸ்டின் நம்பர் 4 ஈஸியான சம் தான். ஸோ இன்னும் இன்ஷால்லா கரெக்டாக 15 நிமிஷத்தை முடிச்சிடுவேன். பாருங்க. 4 show that the following equation represent a circle. ஸோ இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் வந்து ஒரு சர்க்கிளை தான் மீன் பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஃபைண்ட் இட்ஸ் சென்டர் அண்ட் ரேடியஸ். அப்போ சென்டர் என்னவா இருக்கும் அண்ட் ரேடியஸ் என்னவா இருக்கும்? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்டே ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃபார்முலா அவங்க ரைட் சைடு இங்கே எழுதியிருக்க பாருங்க, லெஃப்ட் சைட் கார்னர்ல மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். இதுதான் வந்து ஒரு சர்க்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சர்க்கிளுடைய ஒரு ஃபார்ம். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். இதுதான் நமக்கு தேவையான ஃபார்ம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மட்டுக்கு நான் மாத்த போறேன். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இசட்ங்கிறது தனியா இருக்கும். அப்ப இந்த இசட் வந்து தனியா இருக்கு. அண்ட் சேம் டைம் இந்த இசட் நாட்டுக்கு முன்னால ஒரு மைனஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கு முன்னால மைனஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்குமே காமனா ஒரு மைனஸா நான் வெளியெடுக்க போறேன். அப்ப நான் சம் ஒரு வாட்டி எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டும் காமனா நீங்க ஒரு மைனஸை வெளியெடுத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் பிராக்கெட்ல 2 பிளஸ் i ஈக்குவல் டு 3. அப்படிங்க பாருங்க இதே ஃபார்மட்டுக்கு மாறிதான் பாருங்க. ஸோ இசட்டுக்கு இசட் இருக்கு, மைனஸ்க்கு மைனஸ் இருக்கு. அப்ப இசட் நாட்டோடைய ஆன்சர் 2 பிளஸ் i. ஓகேங்களா? இசட் நாட்டோடைய ஆன்சர் 2 plus i equal to 0. அப்ப நம்ம இதை கம்பேர் பண்ணா இது கூட கம்பேர் பண்ணுவோம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் z minus z not equal to r. இது கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். சர்க்கிளோட ஈக்குவேஷனுக்கு மாறிடுச்சு. அப்ப நான் எழுதுறேன் பாருங்க. அப்ப ரொம்ப சிம்பிள் தான். இட் இஸ் ஆஃப் ஃபார்ம் மாடுலஸ் ஆஃப் z minus z not equal to r. இந்த ஃபார்மட்ல இருக்கு. இதுல இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் தான். இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுல சென்டர் எதுன்னா இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இந்த z நாட் இருக்காங்கல்ல இவங்க தானே சென்டர்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல இந்த 2 plus i this is called as a center c ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க பாயிண்டா எழுதுனீங்கன்னா 2,1 எழுதணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரா எழுதிங்கன்னா 2 plus i. ஓகே, ரெண்டுமே போதா சேம் தான். புக்ல வந்து பாயிண்ட் கொடுக்கல, 2 plus i கொடுத்துருக்காங்க. நீங்க பாயிண்டாம எழுதிக்கிங்க, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மட்ல எழுதிக்கிங்க. அண்ட் ரேடியஸ் என்னது? ரைட் சைடு உள்ளது r தான் ரேடியஸ். அப்ப இந்த ரேடியஸ் என்ன இருக்குன்னா 3 இருக்கு. நமக்கு 3 தான் என்னது நமக்கு தேவையான ரேடியஸ். தட்ஸ் a ரிசல்ட். புரியுதா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா அந்த சம் முடிஞ்சிடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் போறேன் பாருங்க. ஈஸியா இருக்கும் இன்ஷால்லா. பாருங்க, செகண்ட் சப்டிஷன் மாடுலஸ் ஆஃப் 2z பிளஸ் 2 மைனஸ் 4i ஈக்குவல் டு 2. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு நான் எழுதிக்கிட்டேன். ஸோ இதுல நமக்கு இது கூட கம்பேர் பண்ண முடியாது. மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r. ஸோ இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? யாராவது ஒரு கரெக்டா ரிப்ளை பண்ணுங்க. இன்ஷால்லா சம் முடிஞ்சிடும் இன்ஷால்லா. ஒரே ஒரு ஸ்டெப் தான். அந்த ஸ்டெப் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? யாராச்சும் ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்க என்ன இருக்கு? இசட் இருக்கு. வெரி குட், சூப்பர்.
எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. 2 ஆல நான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு இசட்டுக்கு முன்னால வெறுமனையா 1 தான் இருக்கணும். ஓகே. அப்ப இந்த இடத்துல 2 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? 2 நீங்க டிவைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்? இந்த மாடுலஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? 2 வந்து காமனா வெளிய எடுக்க போறேன். போத் ஆர் சேம் தான். ஓகே. எல்லாம் ஒண்ணு தான். என்ன பண்றேன்? 2 வெளிய எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 வெளிய வந்துரும். இந்த 2யும் இந்த 2 டிவைட் பண்ற மாதிரி எழுதிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 2 டிவைட் பண்ணிருக்கேன். சரிங்களா? அப்ப 2 - 4i டிவைட் பை 2 ஈக்குவல் டு 2. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 2யும் இந்த 2யும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப ஆன்சர் என்னது? 1 ஆயிரும். அப்போ எப்படி இந்த 2 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 2 - 4i டிவைட் பை 2. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த 2யும் இந்த 2யும் கேன்சல் பண்ணா ஆன்சர் 1 வரும். அண்ட் இங்க வந்து என்ன வரும்? 2i ன்னு வரும். ஓகே. காமனா 2 எடுத்து நான் கேன்சல் பண்ணனும். என்ன பண்ணேன்? டைரக்டா இப்படி கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப், கவனிங்க, மாடுலஸ் ஆஃப் z பிளஸ், ஏன் சார் இந்த இடத்துல மைனஸ் நான் வெளியிடுறேன்னா, இந்த இடத்துல ஃபார்முலால பாருங்க ஒரு மைனஸ் இருக்கு. சரி, ஃபார்முலா என்ன இருக்கு? நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நீங்க மைனஸை வெளியே எடுத்தா மட்டும்தான் நமக்கு முடியும். அப்ப நான் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து மைனஸை வெளியே எடுத்தா இந்த 1 வந்து மைனஸ் ஆகும். இந்த -2 வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிட்டு, சேஞ்ச் ஆன பிறகு இந்த மைனஸையும் இந்த பிளஸையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து எதுவா மாறும்? நமக்கு வந்து மைனஸா சேஞ்ச் ஆயிரும். அப்ப இங்க பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் பிராக்கெட் குள்ள -1 + 2i ஈக்குவல் டு 1. அப்ப நான் இதை வந்து இந்த ஈக்குவேஷன் கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இசட்டுக்கு இசட் இருக்கு, மைனஸ்க்கு மைனஸ் இருக்கு. அப்ப இசட் நாட், அந்த இசட் நாட்டுடைய ஆன்சர் தான் -1 + 2i ஈக்குவல் டு 1. 1 தான் நமக்கு தேவையான ரேடியஸ். அப்ப நான் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் பாருங்க. இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r and it is a represent of the circle whose center and radius. Center வந்து -1, 2 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறாந்தா -1 + 2y எழுதலாம். அண்ட் 1க்கு என்ன பேர்? இஸ் கால்ட் அஸ் த ரேடியஸ். அப்ப இந்த 1க்கு என்ன பேரு? ரேடியஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? புரிஞ்சா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? 2 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா கூட போதா சேம் தான். நான் என்ன பண்றேன்? காமனா நம்பரை வெளியே எடுத்து இந்த சம்மை சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? வெரி குட், தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்த சம் மூவ் பண்ண போறோம். இதுல கடைசி சப்டிவிஷன் ஒரு சம் தான் இருக்கு. இன்ஷால்லா முடிச்சிடலாம். நம்ம சொன்ன மாதிரி 11:30 இன்ஷால்லா முடிச்சிருவேன் செக்ஷனை. பாத்துங்க, பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4லயே அண்ட் தேர்ட் சப்டிவிஷன். சரிங்களா? என்ன இருக்கு? நீ சொன்ன மாதிரி 3 டிவைட் பண்ணலாம். சரி, நோ ப்ராப்ளம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணதுக்காண்டி 3 காமனா வெளியே எடுத்து கொண்டு வந்திருப்பேன். நீங்க லிசன் பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இசட் இருக்கு. சரி, இசட் கொண்டு வரதுக்காண்டி இந்த இடத்துல 3 நான் காமனா எடுக்கிறேன். அந்த கொஸ்டினை ஒரு ஆட்டி எழுதிட்டு நான் 3 ஃபர்ஸ்ட் நான் காமனா எடுத்தாச்சு. 3 காமனா எடுத்தா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து எது வெளியே வந்துரும்? 3 வெளியே வந்துரும். ஸோ செகண்ட் டேர்ம்ல இருந்து என்ன பண்றேன்? 3 வந்து என்ன பண்றேன்? டிவைட் பண்றேன். அண்ட் சேம் டைம் இந்த செகண்ட் டேர்ம் இருக்காங்க, இந்த செகண்ட் டேர்ம்ல இருந்து காமனா ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். அவன் காமனா நீங்க மைனஸ் வெளியே எடுத்தா 6 வந்து பிளஸ் ஆகும், அந்த +12 வந்து மைனஸ் ஆகும் மாறும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த 3 கொண்டு நேரா கொண்டு இங்க டிவைட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து மல்டிபிகேஷன்ல இருக்கு. நம்ம இது ரெண்டுமே கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். நம்மளால வந்து பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகாது. டெசிமல்ல வரதுனால நான் டிவைட்ல பண்ணிடுறேன். அப்ப ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் z, இந்த 3 வச்சு இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 - 4i ஈக்குவல் டு 8/3 வரும். அப்ப நமக்கு இந்த வேல்யூவை இது கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. இசட்டுக்கு இசட் இருக்கு, மைனஸுக்கு மைனஸ் இருக்கு. இசட் நாட்டுடைய வேல்யூ 2 - 4i, ரேடியஸ் உடைய வேல்யூ 8/3 வரும். அப்ப இந்த இடத்துல இசட் நாட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இஸ் கால்ட் அஸ் சென்டர். ஆறுங்கிறது ரேடியஸ். மறுபடியும் நான் அதே ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நமக்கு தேவையான சென்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 - 4 or 2 - 4i, ரேடியஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 8/3 வரும். தட்ஸ் a ரிசல்ட். புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். நம்ம டவுட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. இன்ஷால்லா நான் பின்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? குட், தேங்க்யூ. ஸோ இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்கு. ஸோ அதில் 2 சப்டிஷன் இருக்கு. இன்ஷால்லா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இன்ஷால்லா 10 நிமிஷத்தை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பார்க்கலாமா? ஓகே. obtain the Cartesian equation. Cartesian equation in terms of x square, y square இருந்துச்சுன்னா அதான் Cartesian equation. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். of the locus z equal to x plus iy, x plus iy கொடுத்திருக்காங்க. ரெண்டு கேஸ் கொடுத்திருக்காங்க, subdivision 1 subdivision 2. ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம அது எந்த செம்ல பார்த்திருக்கேன்னா செகண்ட் செம்ல பார்த்த மாதிரியே தான் பண்ண போறேன். ஈஸி தான். ஓகே, கொஸ்டின் z க்கு பதிலா x plus iy எழுதியாச்சு. மாடுலஸ் ஆஃப் z - 4க்கு பதிலா z க்கு என்ன பண்ணணும்? x plus iy - 4 ஈக்குவல் டு 16.
சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ரியல் பார்ட்டையும் கம்பைன் பண்ண போறேன். இமேஜினரி பார்ட்டை தனியா பிரிக்க போறேன். அப்போ x - 4 + iy = 16. அப்ப இந்த இடத்துல மாடுலஸை கேன்சல் பண்ணி என்ன பண்ணணும், ரூட் போடணும். நான் என்ன பண்ணேன், ரூட் போட்டாச்சு. ரூட் ஆஃப் x - 4 the whole square plus y the whole square = 16. அப்ப இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்ப ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆட்டோமேட்டிக்கா ரூட் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 16க்கு வந்து ஒரு ஸ்கொயர் வரும். அப்ப இந்த 16க்கு நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் 256 வரும். ஸோ ரிமைனிங் இருக்க ஆன்சரை ஃபார்முலா அப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா a - b the whole square ஃபார்முலா எழுதுனீங்கன்னா x² + 2 × x × 4 + 4² + y² = 256. இந்த ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா x² + y² - 8x + 16 - 256. இந்த 256 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, ஈக்குவல் 0. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் x² + y² - 8y - 240 = 0. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஓகே, நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x², y² x, y = 0 இந்த ஃபார்மட்ல எழுதினீங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னது, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டா வந்து 3 மார்க் கேட்பாங்க. ஸோ அடுத்த சம் பாத்தீங்கன்னா சப்டிஷன் 2 பாருங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். சப்டிஷன் வந்து 2 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதே z = x + iy ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸோ எப்படி இருக்குன்னா z க்கு பதிலா நம்ம x + iy ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அவங்களே ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். சரிங்களா? அப்ப z க்கு பதிலா x + iy நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். மேல உள்ள சம்ல இருந்து பாருங்க. ஸோ மறுபடியும் சம் எழுதியாச்சு. மாலஸ் ஆஃப் z - 4 the whole square minus மாலஸ் ஆஃப் z - 1 the whole square = 16. z க்கு பதிலா நீங்க என்ன அப்ளை பண்ண போறீங்க, x + iy. அப்போ மாலஸ் ஆஃப் x + iy - 4 மாலஸ் ஸ்கொயர் போட்டுங்க, மைனஸ் மாலஸ் ஆஃப் x + iy - 1 மாலஸ் ஸ்கொயர் போடுங்க, ஈக்குவல் டு 16. இப்போ என்ன பண்ண போறோம், ரியல் பார்ட்டையும் கம்பைன் பண்ணுங்க அண்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணுங்க. அது செகண்ட் இதுலயும் ரியல் பார்ட்டை கம்பைன் பண்ணி இமேஜினரி பார்ட் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து செப்பரேட் பண்ணுங்க. அப்ப எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா x - 4 the whole x - 4 + iy the whole square minus and modulus of x - 1 + iy the whole square = 16. என்ன பண்ணணும், இந்த மாடுலஸை நான் ரிமூவ் பண்றா இருந்தா என்ன பண்ணணும், ஆக்சுவலா வந்து ரூட் பண்ணும். ஓகே, ரூட் ஆஃப் கவனிச்சுவாங்க, மாடுலஸ் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் x + 4 x - 4 the whole square plus இமேஜினரி பார்ட் வந்து y² ஹோல் ஸ்கொயர். ஓகே, என்ன போட்டுருக்க இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல ரூட்டுக்கு தான் ஸ்கொயர் போடணும். இந்த இடத்துல ரூட்டுக்கு தான் என்ன பண்ணுவோம், ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்த பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் x - 1 the whole square plus y². இங்க என்னது, ரூட்டுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கொயர் வரும். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். இது ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x - 4 the whole square plus y² மைனஸ் பிராக்கெட் ஓப்பனிங் x - 1 the whole square plus y² = 16. இப்போ நீங்க ஃபார்முலா படி எல்லா இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்ப இது a - b the whole square ஃபார்முலா, இது a - b the whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா x² - 8x + 16 and plus y² மைனஸ் ஏன் போறோம்னா பிராக்கெட்டுக்குள்ள நிறைய டேர்ம்ஸ் இருக்கிறதுனால x² - 2y + 1 plus y² = 16 எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் நீங்க உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா x² - 8x + 16 plus y² minus x² plus 2y and minus 1 and minus y² = 16. இப்போ யாரெல்லாம் கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணுங்க. plus x² minus x² get cancel and plus y² and minus y² get cancel and same time இங்க ஒரு plus 16 இருக்கு பாருங்க, இங்க ஒரு and ஒரு plus 16 and same time இந்த ஒரு plus 16 ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஓகே, ஈக்குவல் ஆன சைடு இருக்குன்னா கேன்சல் ஆயிடும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிருக்கேன் பாருங்க. அண்ட் மீதி ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த 8xல இருந்து, சரிங்களா, நான் வேற மாதிரி சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க எப்படிலாம் பண்ணலாம், இந்த 8x இந்த 2x கழிச்சிங்கன்னா -6x. அப்ப இந்த 16ல இருந்து நீங்க 1 கழிச்சிங்கன்னா 15 வரும். இந்த 16 நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், -16 மாறும். நான் டைரக்டா கேன்சல் பண்ணி இந்த இடத்துல காட்டினேன். ஆனா அது வேற மாதிரி ஸ்டெப்ல எழுதியிருக்கேன், நோ ப்ராப்ளம். எப்படி இருந்தாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்ப நான் -6x அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும், -1 வரும். சரிங்களா? பாருங்க, -6x - 1 = 0. எல்லா இதையும் நீங்க மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க அல்லது மைனஸால டிவைட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் 6x + 1 = 0. தட்ஸ் a ரிசல்ட். ஓகேங்களா? இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ்.
ஸோ இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் முடியுது ஓகேங்களா 2.6 உள்ள 5 சம் நோ டவுட் ஓகே நோ ப்ராப்ளம் எஸ் சார் தேங்க்யூ ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா